டே 15 to 21 இதில் ஒரு 2 to 3 days வந்து என்னால் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்க முடியல. கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தது, ஸோ படிக்கலை. என்னென்ன படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் தான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணேன் மார்னிங் படிக்கும்போது. அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து போயம், ப்ரோஸ் அண்ட் கிராமர் வந்து கொஞ்சம் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வெரண்டா ரேஸ்லேருந்து ஜியாகிரஃபி அண்ட் மேக்ஸ் டெஸ்ட்டு போட்டிருந்தாங்க போன சாட்டர்டே. ஸோ அதுக்கு என்னால் ஃபுல்லாலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஒரு 2 lessons இன் ஜியாகிரஃபி அண்ட் மேக்ஸ் கொஞ்சம் பார்த்துருந்தேன். ஆல்ரெடி ஆஃபீஸ் ஒர்க் வேறு போய்கிட்டு இருக்கிறதுனால ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ஒரு 2 lessons தான் படிச்சுட்டு போயிருந்தேன். அதை வச்சு தான் எழுதியிருக்கேன். இனிமேல் எந்த எக்ஸ்கியூசஸும் இல்லாமல் இன்னும் கரெக்டாக நம்ம கையில் 40 days இருக்குது. அந்த 40 days நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ மெயினாக இப்போ இங்கிலீஷ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயும், தமிழ் எடுத்திருக்கீங்க லாங்குவேஜ்னால் தமிழ்லையும், இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜும் மேக்ஸும் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிங்க. இப்போ 8 hours படிக்கிறீங்க அப்படின்னா தமிழுக்கு ஒரு 3 hours, மேக்ஸுக்கு ஒரு 1.5 hours, மிச்சம் அவர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, கரண்ட் அஃபேர்ஸு, திருக்குறள்லாம் தினமும் படிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். விட்டுறாதீங்க. நல்லா ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டன்சியோடு படிங்க. அப்புறம் கடைசியாக நம்ம தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும், கொஞ்சம் இன்னும் நல்ல மார்க் எடுத்துருக்கலாமோ, 1 mark எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஸோ அந்த நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாது. ஸோ இப்போயே நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். டேக் கேர். பாய்.